அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, தலைகீழாக மாறப்போகும் உங்கள் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் குறிப்பாக குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகிறது என்று பார்க்கும்போது, சந்திரனின் ஆட்சி வீட்டில் வித்யாகாரகரான புதன் அமர்வதால் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களை மிகவும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய சிறப்பான வேலையாகவும் இந்த தருணம் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது, இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதம் இல்லாமல், சிக்கல் சிரமம் இல்லாமல் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும், ராசிக்கு 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். அவர் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக அமர்வதோடு மட்டுமல்லாது, மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், தன ரீதியான பிரச்சனைகள், குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனவருத்தம் போன்றவற்றை முற்றிலுமாக விளக்குவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சுப விரயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே தலைகீழாக மாறப்போகும் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது, இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை யோகஸ்தானமாகிய 6இல் அமர்ந்து சூரியனுடன் புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது, விரயத்தை வலுவாக பார்ப்பதால் பல்வேறு வகையில வீண் விரய செலவுகள் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை சுப விரயங்களாகவும் முதலீடாகவும் மாற்றக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மிகவும் நட்பு கிரகமாக இருக்கிறார். ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான சனியை சமகிரகமாக பார்க்கிறாருங்க. இருந்தாலும் கூட ராசிக்கு சகாயமானவராகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் சனி பகவானை சமகிரகமாக பார்த்தாலும் சனியின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கிறார். ஆனால் அதே வேளையில் அவர் நுழையக்கூடிய யோகஸ்தானமாகிய 6ஆம் இடம் சந்திரனின் வீடாக பார்க்கப்படுகிறது. சந்திரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்களை கட்டுப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் புதனின் பார்வையில் தான் பகை கிரகமாக இருக்கிறார். ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாகவும், ராசியின் அதிபதியான சனி சமகிரகமாகவும் இருக்கிறார். ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான மாற்றம் உறுதியாக உண்டு. ஏனென்றால் நீங்கள் சிலரை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். அவர்களானால் உங்கள் மீது உண்மையான அன்பை வைத்திருப்பார்கள். உதாரணமாக, நீங்கள் இந்த வேளையில் புதன் சந்திரனின் ஆட்சி வீட்டில் நுழையும் போது சந்திரனை பகையாக பார்க்கிறார். ஆனால் சந்திரன் புதனை நட்பாக பார்க்கிறார். அதுபோன்று உங்களுடைய நல விரும்பியாகவும் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் இருக்கக்கூடியவர் நபர்களை தவறாக புரிந்து கொண்டு அவர்களை புறக்கணித்த சூழ்நிலையில் மாற்றத்தை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. உங்களிடம் நன்கு நாடகமாடி நயவஞ்சகமாக சில சிரமங்களை ஏற்படுத்தி வந்தவரின் உண்மையான முகத்தை கண்டறியக்கூடிய தருணமாகவும் அமைவதால் பல்வேறு வகையான சங்கடங்களிலிருந்து வெளிவரக்கூடிய சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைப்பதால் பல்வேறு வகையான பிரச்சனைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி கும்பராசிக்காரர்களாகிய உங்களிடம் வருகிறது. குடும்ப வாழ்க்கையில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கக்கூடிய யோகத்தை வித்யாகாரகரான புதன் உருவாக்குகிறாருங்க. கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவை நீங்கக்கூடிய வகையிலும் தெளிவான மனநிலையோடு பல்வேறு வகையான பணிகளை செய்யக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது, இந்த தருணத்தில் கடின உழைப்பை வெளிப்படுத்தி ஆரோக்கியத்தில் பல தொல்லைகளை சந்தித்து வந்த கும்பராசிக்காரர்களுக்கு உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. எதை செய்தாலும் அதை நன்கு திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செயல்படுத்தக்கூடிய முயற்சியில் இந்த தருணத்தில்
வெற்றி எளிதில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. வீண் விரய செலவுகள் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை சுப விரயங்களாக மாற்ற முடியும். பழைய கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கடன் வாங்கினாலும் அதன் மதிப்பு உயரக்கூடிய வகையில் நிலம், வீடு போன்றவை வாங்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது ஏழரை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் திருமணம், புத்திரபாகியம் போன்றவை நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. குரு சுக்கிரன் இணைந்து 5ஆம் இடத்தில் குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்தும் போது சனி ராகு இணைந்து ஜென்மராசியில் வலுவாக இருக்கும் போது யோகஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை வலுவாக அள்ளி கொடுப்பார். இந்த தருணத்தில் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கருத்து மோதல்கள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்ற அனைத்தையும் விலக்கி உறவு பலுப்படக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றமும் நட்பு வலுப்படக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. கடுமையான பல பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. தவறாக உங்களை பயன்படுத்தியவர்களை விட்டு விலகக்கூடிய சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. எனவே மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை கும்பராசிக்காரர்களுக்கு வித்யாகரகரான புதன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். சூரியனுடன் யோகஸ்தானத்தில் இணைந்திருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. தசாபதிகள் மிகவும் வலுவாக இருப்பின் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அசாதாரண பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. பெரும் பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனை என்று சக பணியாளர்கள், மேலதிகாரிகள் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிலவக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைப்பதால் நினைப்பதை காட்டிலும் சிறப்பான முறையில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவில் வியக்கத்தக்க வகையில் பல்வேறு வகையான நல்ல மாற்றங்களையும் வளர்ச்சியையும் நிச்சயம் இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். மிகப்பெரிய அளவில் சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்களை முழுமையாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில்துறை, வியாபாரத்துறையில் அடுத்தடுத்து புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் லாபத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வகையிலும் அமைய போகிறது. உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்லாது சர்வதேச லெவல்ல உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் வளர்ச்சி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைப்பதால் நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான வேலையாகவும் அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தடை தாமதம் அனைத்தையும் தகர்த்தெறிந்து சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட முக்கூட்டு கிரகங்கள் மிகவும் சாதகமான அமைப்பில் வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறையில் பல்வேறு வகையான ஏமாற்றம், தடுமாற்றம் போன்றவை விலகி மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். நிச்சயமற்ற தன்மையில் இருந்த பல நிகழ்வுகளை உறுதி செய்யக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே கும்பராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் உண்டு. கைநழுவி சென்றுவிட்டது என்று நினைத்த பல திட்டங்களை திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் நிறைவாக இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்கள் போன்றவற்றை நிதானமாகவும் பொறுமையாகவும் கையாண்டு முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக நுட்பமான பணிகளை அரசியல் சார்ந்த பணிகளில் அடுத்தடுத்து செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விடுதியில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு குடும்ப கவலைகளை மறந்து கல்வியில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல சிரமங்களை விலக்கி விளைச்சலும் வருமானத்தையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நுட்பமான விஷயங்களை கும்பராசிக்காரர்கள் செயல்படுத்துவதால் உங்களுடைய வாழ்வில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வெற்றி பெற
பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்.